என்னாச்சு? குழந்தை வாய்க்குள்ள என்ன போட்டது? இது போடுது பாருப்பா தம்பி, பாருப்பா, குழந்தை வாய்க்குள்ள போட்டுடுச்சா? ஐயோ என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற நீ? அடோ அப்பா, உள்ள போனா அது ஆபத்தா போச்சு. அடே என்ன சார் எடுத்து போட்டீங்க? டே அப்பா, அதாவது குழந்தைக்கு வாய்க்குள்ள ஏதோ ஒன்று போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்க. அது ஒரு பீடியாட்ரிக் ஹேம்லெக்ஸ் மெனோவர். அப்படி சொல்லுங்க. எதையோ புண்ணியம் பண்ணிருக்க, இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்குமே. இந்த குழந்தைக்கு வாயில ஒன்று மாட்டிடுச்சு. அது புளியங்கொட்டையோ இல்லை கோலி குண்டோ இல்லை ரப்பரோ இல்லை விசிலோ உள்ள போய் மாட்டிடுச்சு. அவங்க அம்மா ஓடி வரா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வர்றா. இது நீங்க வீட்டிலேயே பண்ணலாம். உங்க குழந்தைக்கு நீங்களே முதல் உதவி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஹைம்லெக்ஸ் மெனோவர் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற ஃபாரின் பாடியை வெளியே கொண்டு வர்றது. இந்த குழந்தைக்கு எப்படி பண்றது, பெரியவங்களுக்கு எப்படி பண்றது நான் காமிச்சு கொடுக்குறேன். ஹைம்லெக்ஸ் மெனோவர். ஹைம்லெக்ஸ் மெனோவர் இஸ் டு பிரிங் தி ஃபாரின் பாடி ஃப்ரம் இன்சைட் த த்ரோட் டு அவுட் சைட். சின்ன பேபி, யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். கேர்ஃபுல் இல்லைன்னா அந்த போய் ரப்பர் தாண்டிடுச்சு. என்ன பண்ற கிருஷ்ணகுமார் சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1, இப்படி தட்டி பாக்குறது. குழந்தை மூச்சு இல்ல பேச்சு இல்ல, காது உதடு எல்லாம் ப்ளூ ஆகி போச்சு. குழந்தைக்கு ரத்தம் ப்ளூ, ஆக்சிஜன் எல்லாம் ப்ளூ. அப்புறம் பேனிக் ஆகாம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும் சார். பயப்படக்கூடாது. 108 ஆம்புலன்ஸ் வரட்டும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கிற அம்மா நம்ம வந்து குழந்தைய மூஞ்சி இப்படி முகத்துல தாடைய பிடிக்கிறது. மூக்க அடைக்க கூடாது, வாயை அடைக்க கூடாது, தாடைய பிடிக்கணும். ஆமா. குழந்தைய ஹரிசாண்டல்ல கை மேல வச்சுக்கணும், படுக்க வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கால்ல தொடை மேல சப்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க குழந்தையோட முதுகுல தட்டணும். தட்டும்போது குழந்தை கீழே விழுவக்கூடாது. சப்போர்ட் முழங்கால் மேல, உங்க கையில சப்போர்ட். அந்த சென்டர், நடு சென்டர்ல 1 2 3 4 5 அப்படின்னா விழுந்துடும். விழ அப்படி விழுகலைன்னா தலைய திருப்பி இப்படி முன்னால வச்சுட்டு, அப்புறம் அந்த நடு சென்டர்ல அதே மாதிரி 1 2 3 4 5ன்னு அமுத்துறது. பாருங்க, வாயில ஏதாவது தெரிஞ்சா மட்டும் கையை விட்டு விரல் எடுத்துடலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா பிளைண்டா கையை உள்ள விடக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா அது வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 திருப்பி மேல 2 விரல் வச்சு நடு சென்டர்ல அமுத்துறது. 1 2 சார் வெளியே வந்துச்சு. அவ்வளவுதான். குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா தேங்க்யூ பாஸ் சொல்லி அனுப்பிடலாம். முதல் உதவி பண்றது அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, கூட இருக்க அக்கா தங்கச்சி, குழந்தைக்கு முதல் உதவி பண்றது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் நீங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார்.